அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸ் எம்இ குயிஸ் 5 18/10/2021 18/10/2021 நடைபெற்ற எம்இ குயிஸ் 5க்கான விடையை பார்க்கலாம் வாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களின் வெற்றிக்கு வழிகாட்டும் நம்மளுடைய வின்னர்ஸ் வேர்ல்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரைபடத்தாளில் புள்ளிகள் A மற்றும் D க்கு இடையே உள்ள தொலைவு காண்க. 1,0 D புள்ளி 4,0 ரெண்டுத்துக்கு இடையே ஒரு தொலைவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இது 4லிருந்து 1க்கு எத்தனை புள்ளிகள் இருக்கு பாருங்க. இடையில 1 2 3 புள்ளிகள் இருக்கு. 4க்கும் 1க்கும் நடுவில் எத்தனை புள்ளி இருக்கும்? 3 புள்ளிகள் இருக்கும். 1க்கு அடுத்து 2 2க்கு அடுத்து 3 3க்கு அடுத்து 4. அப்போ எத்தனை? 1 2 3 புள்ளிகள் இருக்கு. அப்போ 3 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 3. ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். அது என்னன்னா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square ஸ்கொயர் ரூட். இரண்டு புள்ளிகளுக்கு இடையே தொலைவுக்கு தான் ஃபார்முலா. இப்போ இதில் இந்த இரண்டு புள்ளிகள் இருக்கு இல்லையா, 1 0 4 0, இது வந்து x1 y1 x2 y2. இப்போ y2 வந்து x2 minus x1 கண்டுபிடிக்கணும்னா x2 வந்து 4 x1 1. இப்போ 4 minus 1 whole square plus y2 value 0 y1 value 0. 0 minus 0 whole square கிடைக்கும். 4 minus 1 னா 4ல 1 போச்சுன்னா 3 3 whole square 9 plus 0 ல 0 போச்சுன்னா 0. அப்ப 0 ஸ்கொயர் 0 தான் வரும். 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. 9 உடைய ரூட் 9 உடைய மதிப்பு வந்து 3. அப்ப ஆன்சர் 3. क्वेश्चन 9 ரூட் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம் எனில், முக்கோணம் ஏபிசி வந்து இதனுடைய பரப்பளவு 9 ரூட் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இப்போ இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டா இதனுடைய பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க. பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 ரூட் 3 கொடுத்துருக்காங்க. 9 ரூட் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு 9 ரூட் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. 9 ரூட் 3 கொடுத்துருக்காங்க. இதனுடைய பக்க அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சமபக்க முக்கோணம் இருக்குன்னா இதனுடைய பக்க அளவு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மூன்றுமே ஒரே சமமா இருக்கும். இதனுடைய அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து √3/4 a ஸ்கொயர். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 a ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த a உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். a உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 9 ரூட் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து 9 ரூட் 3க்கு சமம். இப்போ நமக்கு a ஸ்கொயரை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ரூட் 3 டிவைடட் பை, இங்கே ஒரு பின்னமாக இருக்கிறது அடுத்த பக்கம் போனால் தலைகீழ மாறும். இங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய எண் √3 இங்கே வந்தால் பகுதிக்கு மாறிடும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எண் இங்கே வந்தால் தொகுதிக்கு போயிடும். பை 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இது கேன்சல் பண்ணும்போது √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பெருக்குனா கிடைக்கிறது 9 நாள் 36 1 1 9 நாள் 36 மட்டும்தான் கிடைக்கும். இப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36னா a வேல்யூ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 36 ஸ்கொயர் ரூட் வந்து 6. இப்போ 6 சென்டிமீட்டர். இப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு 9 ரூட் 3 சென்டிமீட்டர்னா இந்த பக்கத்தினுடைய அளவு எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் இங்கே ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. டி வந்து 6 சென்டிமீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். a -1, 2 b k -2 மற்றும் c 7, 4 ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 புள்ளிகள் a b c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a b c இந்த 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னா k உடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். k உடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்.
இப்போ இந்த 3 புள்ளிகள் என்னென்னா A வந்து -1,2, B வந்து K -2, C வந்து 7,4. இந்த 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும்னா இந்த K உடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு புள்ளிகள் நேர்கோட்டில் அமையும்னா அதுக்கான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு 0. இந்த முக்கோணத்தினுடைய அதனுடைய பரப்பளவு வந்து 0 வரும். புரியுதா? பரப்பளவு வந்து 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம். எடுத்து எழுதிட்டு இதனுடைய பரப்பளவு வந்து 0 வரும், 0ன்னு வரணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற புள்ளிகள்ல என்னென்ன மதிப்பு என்னென்னு பார்த்துக்கும் போது x1 y1 x2 y2 x3 y3 இந்த புள்ளியை நம்ம எடுத்து எழுதிக்கணும். 1/2 இன்ட்டு x1 y1 வந்து -1 2 k -2 அடுத்து 7 4 மறுபடியும் வர்றது -1 2 is equal 0ன்னு கிடைக்கும். இப்போ அம்புக்குறி மேலே இருந்து கீழே வரணும், மறுபடியும் அம்புக்குறி கீழே இருந்து மேலே போகணும். இப்போ இதில் 1/2 இன்ட்டு மேலேருந்து கீழே முதல்ல பெருக்கிக்கணும். -1 இன்ட்டு -2 ப்ளஸ் 2 மேலேருந்து வர்றதெல்லாம் முதல்ல கூட்டிக்கணும். 4 இன்ட்டு 2 4 இன்ட்டு k ப்ளஸ் 4k அடுத்து வர்றது 7 இன்ட்டு 2 ப்ளஸ் 7 இன்ட்டு 14. மேலேருந்து கீழே பெருக்கிறதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். மைனஸ் போட்டு கீழே இருந்து மேலே போகிறத மறுபடியும் ரெண்டாவதாக ப்ளஸ் பண்ணணும். 2 இன்ட்டு k 2k -2 இன்ட்டு 7 -14 4 இன்ட்டு -1 -4 2 ப்ளஸ் 4k ப்ளஸ் 14 -2k -14 -4 இருக்கு. இப்போ இதை நம்ம மைனஸ் இந்த நம்பர்ஸை கூட்டிக்கலாம், k 2 கூட்டிக்கலாம். 14 + 2 வந்து 16 கிடைக்கும். அது மாதிரி இங்கே கூட்டும்போது இது வந்து -4 -14 இது வந்து -18 வரும். இப்போ நமக்கு இதை ஆட் பண்ணி போடும்போது 1/2 எடுத்து எழுதிக்கும். 14 + 2 16 ப்ளஸ் 4k -2k எடுத்து எழுதிக்கும். இவர் -4 -14 கிடைக்கிறது -18. இது நமக்கு 0ன்னு வரணும். 1/2 இப்போ இதில் இந்த k இருந்து இதை 4k இருந்து 2k கழிக்கலாம். 4k 2k போச்சுன்னா 2k மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 இங்கே ஒரு 16 இருக்கு. 18 16 கூப்பிட்டா நமக்கு கிடைக்கிறது 34 ப்ளஸ் 34 ஈக்குவல் 0 அப்படின்னு கிடைக்கும். 2k ப்ளஸ் 34 இந்த 1/2 வந்து அடுத்த பக்கம் போகும்போது இது வந்து பெருக்கலாம். இந்த பக்கம் போகும்போது 2 × 0 0 ஆயிரும். இப்போ 2k is equal to இந்த ப்ளஸ்னால் அடுத்த பக்கம் போனால் -34. இப்போ k is equal to 34 ரெண்டாவது வகுத்தா -17. k உடைய மதிப்பு -17. இந்த k உடைய மதிப்பு -17ன்னு சொல்லும்போது இந்த கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகள் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்போ k உடைய மதிப்பு -17ன்றது ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் இதனுடைய ஆன்சர். ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி 90 டிகிரி எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அது வந்து ஏபிசி அப்படின்ற பேரில் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஏபிசி, இது வந்து ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணம். இதில் ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. இந்த மாதிரி இது வந்து ஒரு செங்கோணம், அதனால் இதனுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். இப்போ ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது இருசம பக்க முக்கோணம்னு சொல்லும்போது 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். 2 பக்கங்கள் சமமாக இருக்குன்னா ஏபி 1 அளவு எடுத்துக்கிறோம், பிசி 1 எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே 1 1 எடுத்துக்கிறதுனால இது ஒரு இருசம பக்க முக்கோணம். இருசம பக்க முக்கோணத்தில் நமக்கு தெரியும் பித்தாகரஸ் தேற்றத்தில் என்னென்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏபி ஸ்கொயர் 1 ப்ளஸ் இதனுடைய வேல்யூ 1, பிசி ஸ்கொயரும் 1 தான், 1 ஸ்கொயர் 1, ஏசி ஸ்கொயர் வந்து √2 உடைய ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ 1 + 1 2 இஸ் ஈக்குவல் டு √2 உடைய வேல்யூ, √2ஓட ஸ்கொயர் வந்து 2, அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது ஒரு இருசம பக்க முக்கோணம். ஏபி ஒரு அலகு, பிசி ஒரு அலகு, ஏசி √2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதை கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, காஸ் ஏ என்பது இது, காஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது இதை எடுத்துக்கிறோம். காஸ் ஏன்னு சொல்லும்போது காஸ் ஏ வந்து அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதில் அடுத்துள்ள பக்கம் இதற்கான ஆங்கிள் ஏ உடைய தீட்டாவுடைய அடுத்துள்ள பக்கம். இது வந்து தீட்டாவுக்கு எதிரே இருக்கிறது எதிர்பக்கம். இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். இப்போது காஸ் ஏ வழி அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதில் அடுத்துள்ள பக்கம் வேல்யூ 1, இது அடுத்துள்ள பக்கம் அதனுடைய வேல்யூ 1 பை கர்ணம் வேல்யூ √2, அதை எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து காஸ் ஏ உடைய வேல்யூ. அடுத்து இப்போ நம்ம அடுத்ததாக சி அந்த ஆங்கிளை பயன்படுத்தி இந்த தீட்டா கோணத்தை பொறுத்து சைன் சியுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எதிர்பக்கம், தீட்டாவுக்கு எதிர்க்கா அது எதிர்பக்கம். இது அடுத்துள்ள பக்கம், சைன் சிக்கான அடுத்துள்ள பக்கம், இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இந்த வேல்யூ கர்ணம். இதை பயன்படுத்தி நாம் வந்து காஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது காஸ் ஏ வேல்யூ 1/√2ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். காஸ் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து சைன் சியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சைன் சி வந்து சைன் சிக்கு வந்து எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் வேல்யூ வந்து 1/√2. சைன் சி வந்து 1/√2. சைன் சியோடைய வேல்யூ 1/√2, அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ காஸ் ஏ வேல்யூ 1/√2, அது சைன் சியோடைய வேல்யூ 1/√2, ரெண்டுமே சமமாக இருக்குது. காஸ் ஏ வேல்யூவும் சைன் சி வேல்யூவும் ரெண்டுமே சமமாக இருக்குது அப்படின்றது. காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் சி என்பது இதனுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஏ வந்து x1, y1 புள்ளி ஏ x1 y1 மற்றும் b x2 y2 என்ற 2 புள்ளிகளை p என்ற புள்ளியானது m/n என்ற விகிதத்தில் பிரிக்கிறது எனில் நடுப்புள்ளியாக அமைவதற்கு நிபந்தனை. p என்ற புள்ளியானது a வழி x1 y1 b x2 y2ன்னு கொடுத்துருக்காங்க என்ற 2 புள்ளிகளை p என்ற புள்ளியானது m/n என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. இப்போது ஒரு நேர்கோடு எடுத்துக்கிறோம். இந்த நேர்கோடு எடுத்துக்கிறோம். அதில் வந்து a b அப்படின்ற 2 புள்ளிகளை எடுத்துக்கிறோம். a வேல்யூ வந்து x1 y1 என்பது ஏனுடைய புள்ளி, b புள்ளி x2, y2 இந்த 2 புள்ளிகளை எடுத்துக்கிறோம். 2 புள்ளிகள் வந்து p என்ற புள்ளி வந்து பிரிக்குது எப்படின்னா m/n என்ற விகிதத்தில் வந்து பிரிக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மாதிரி பிரிக்கும்போது m/n அப்படின்ற விகிதத்தில் பிரிக்கும்போது இந்த P என்ற புள்ளி வந்து நடுப்புள்ளியாக அமைவதற்கான நிபந்தனை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த P என்ற புள்ளி நடுப்புள்ளியாக அமைவதற்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A புள்ளியும் B புள்ளியும் P என்ற புள்ளி வந்து சமமாக பிரிக்கும்போது MN அப்படின்ற விகிதத்தில் சமமாக பிரிக்கும்போது அதுக்கான நிபந்தனைனா ரெண்டுமே சமமாக இருந்தால் தான் அந்த P வந்து ஒரு நடுப்புள்ளியாக அமையும். ஏலேருந்து Pக்கும் P டு B, Pலேருந்து Bக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு சமமாக இருந்தால் m/n அப்படின்னு இருக்கும்போது அந்த அப்போது அந்த P என்ற புள்ளியானது ஒரு நடுப்புள்ளியாக அமையும். அப்போது m/n என்பது தான் இதனுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ.
இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், கொடுக்கப்பட்ட படத்தில் PS என்பது நடுக்கோடு மற்றும் PQ = PR எனில் QPS ஆங்கிள் QPS = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின். இப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற முக்கோணம் PQRல வந்து PQ = PR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ PQவும் PQரும் சமமாக இருக்கும். PQ = PR அப்படின்னு சமமாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணம் PQRல வந்து இந்த ஆங்கிள் மேலே இருக்கிற ஆங்கிள் P வந்து எவ்வளோன்னா அது வந்து தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய வேல்யூ தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு செங்கோணமாக இருக்கும். இதனுடைய கோண அளவு 90 டிகிரி போது இப்போ இந்த 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் QPS 3 ஆங்கிளுமே ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து முதல்ல 40 டிகிரி வந்து ஆங்கிள் Q வந்து 40 டிகிரி. அடுத்தது மேலே இருக்க 180 டிகிரி. இந்த முக்கோணத்துடைய 3 கோணங்களுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. இதை கூட்டினா 130 டிகிரி ப்ளஸ் தீட்டா = 180 டிகிரி. அப்போ தீட்டா = 180 டிகிரி 130 டிகிரியை கழிச்சிட்டா 50 டிகிரி. இந்த கோண அளவு வந்து 50 டிகிரி. இந்த கோணத்தினுடைய அளவு 50 டிகிரி என்பது இதனுடைய ஆன்சர். B 50 டிகிரி இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அதன் சுற்றளவு 120 சென்டிமீட்டர் எனில் அம்முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்குன்னா 3:4:5 கொடுத்துருக்கு. 3, 4, 5 இந்த முக்கோணத்தினுடைய பக்கங்களின் விகிதம் 3:4:5 கொடுத்துருக்கு. இப்போ அதனுடைய சுற்றளவு வந்து 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3x 4x + 5x = 120. அதனுடைய சுற்றளவு வந்து 120ன்னு கொடுத்துருக்கறதுனால அந்த 120ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 12x கிடைக்கும். 3 + 4 + 5 வந்து 12x = 120 அப்படின்னு கிடைக்கும். இதில் x வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிச்சலாம். x = 120 12 வகுத்தா 10ன்னு கிடைக்கும். x வேல்யூ 10 டிகிரி. 10 = 10 கொடுத்துருக்கோம். 3x = 30, 4x = 40, 5x = 50 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக சமபக்கமுடைய பக்கங்கள் விகிதம் 3:4:5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது பக்க முக்கோணத்தின் பரப்பளவு அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுன்னு சொல்லும்போது S - A × S - B × S - C இதுதான் அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த S வேல்யூ கண்டுபிடிக்கலாம். S = A + B + C/2 இதுதான் S வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போது B வேல்யூ 40, C வேல்யூ 50 இந்த மூணுத்தையுமே நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 120. 120/2 வந்து 60ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற S வேல்யூ 60 என்பதை அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு இந்த ஃபார்முலாவில் நம்ம போய் S வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு 60. அதை எழுதிக்கணும். 60 மைனஸ் A வேல்யூ 30. 60 - 30 இன்ட்டு 60 - B வேல்யூ 40 இதை எழுதிக்கிறோம். அடுத்து 60 - C வேல்யூ 50 எடுத்துக்கிறோம். 60 - 50 எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக 30 நமக்கு கிடைக்கிது. 30 60 - 40 20 60 - 50 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 36 போட்டு 4 0வை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது 3,60,000 கிடைக்கும். 3,60,000 ரூட்டு 6 எடுத்து எழுதிக்கிறோம். 4 0க்கு ரூட்டு 2 0 எடுத்து எழுதிக்கிறோம். 600 சென்டிமீட்டர் அதுதான் இதனுடைய இந்த அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது தான் இதனுடைய ஆன்சர். இது ஆப்ஷன் Cயில் கொடுத்துருக்கு. C 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது கொஷினுடைய ஆன்சர். மறக்காமல் எல்லாருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்